தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திருமூலரின் திருமந்திரத்தில் முதல் தந்திரத்தில் வரும் 41வது பாடலை தெய்வீக கீர்த்தனையில் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த பாடலினுடைய வரிகள் மிகவும் அழகாக இருக்கும். 4 வரிகள் என்றாலும் முத்தான சத்தான வரிகளாக அமைந்துள்ளன. அந்த பாடல் வரிகளினுடைய ஆழ்ந்த கண்ணோட்டத்தை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு வரிகளும் சிறப்புடையதாக இருக்கிறது. அதில் பல ரகசியங்கள் புதைந்துள்ளது. என்ன என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். இதோ அந்த அழகான பாடல் வரிகள் வருகின்றன. சிவம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புவனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கணம் செய்த வாழ்நுதல் வாகனும் ஆங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. சிவம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புவம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கணம் செய்த வாழ்நுதல் வாகனும் ஆங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. இந்த பாடல்ல ரொம்ப அழகா 4 வரி தான் சொல்றாரு. சிவம், புவனம், கணம், இனம். இந்த 4 வரிகள் என்ன இருக்கு? ஒவ்வொரு வரிகளும் மிகவும் அழகான வரிகள், சத்தான வரிகள். தேவர் பிரானை அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேவர் பிரான் என்றால் என்ன? தேவர் பிரான் அப்படின்னு சொன்னா, இந்த தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவன் இந்திரன். அந்த இந்திரனுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் இந்த சிவபெருமான். அந்த சிவபெருமானினுடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும், சொல்ல வல்லார்க்கு. அதில் இந்த சிவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிவன் நாமத்தை நாம் எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அப்படி சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான அருளும் கிடைக்கும். எல்லா விதமான அருள் என்பது நமக்கு சொத்தோ வீடோ அது இதெல்லாம் கிடையாது. இதையெல்லாம் கடந்து பிறவாமை என சொல்லப்படுகின்ற வீடு பேறு கிடைக்கும். அந்த வீடு பேறு கிடைத்தால் நாம் மறுபடியும் பிறக்க தேவையில்லை. பிறந்தா ஆசைப்பட தேவையில்லை. என்ன இது வேணும் அது வேணும்னு மறுபடியும் நினைக்க தேவையில்லை. இத்தனையும் கடந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த முத்தி நிலையை கொடுப்பதற்காகத்தான் இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவனுடைய நாமத்தை நாம் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லிட்ட பிறகு அடுத்த வரியில சொல்லும்போது இந்த வாழ்நுதல் அப்படின்னு சொல்றார். வாழ்நுதல் அப்படின்னா இந்த நுதல் என்றால் நெற்றி, வாள் என்றால் கத்தி. அந்த வாள் நம்ம போர்க்கருவியாக பயன்படுத்தப்படும். ஆனால் போர்க்கருவியாக போர் செய்யப்படுகின்ற ஒரு வீரனுக்கு கையிலே ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடியது தான் இந்த வாள். அது பெண்களை போற்றி புகழுகின்ற பொழுது அவர்களுடைய நெற்றி எப்படி இருக்கிறது என்பதை புகழும் பொழுது வாள் நுதல். நுதல் என்றால் நெற்றி. இந்த வாளை போல பளபளப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நெற்றி ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு பெண்களுக்கும். ஏன்னா அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய குங்குமம் அதுதானே ரொம்ப சிறப்பு. இதை அது அவர் சொல்லும் பொழுது சிவபெருமானை போற்றி வணங்கக்கூடிய அவருடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய பெண் யாருன்னு கேட்டிங்கன்னா பார்வதி தேவி. யாருமே பார்க்கும் பொழுது சிங்கிளாக இருந்தால் எந்த பெருமையும் கிடையாது. தம்பதியினராக போனாதான் பெருமை. ஒரு ஆள் தனித்து நின்னா அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அதில் எவ்விதமான ஒரு சிறப்பு கிடையாது. ஆனால் அதே தம்பதி சகிதமாக ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது ஏற்படுகின்ற புகழ் வேறு, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதையே வேறு. அப்போ அவங்க 2 பேருமா வந்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவனானவன் அந்த பார்வதி தேவிக்கு இடபாகத்தை கொடுத்தான். அப்படி பார்க்கும்போது இடபாகம் என்பது அதை எப்படி அவர் பெற்றார் என்பதும் ஒரு பெரிய கதை. இதுக்கு முன்னாலே கூட சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். அந்த பாதி என சொல்லப்படுகின்றது, நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொல்லுவோம். அப்பொழுது இருவருமாக கலந்து இருக்கக்கூடிய பாதியாகிய சிவனும் பார்வதி தேவியும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த பாதி பாதியாகிய உடலை அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவோம். இங்கே வாழ்நுதல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய கணம் பொருந்திய, கணம் என்றால் அதனுடைய ஒரு பொருளினுடைய ஆங்கிலத்தில் சொல்லும்போது சொல்லுவோம் வெயிட்டாக இருக்குது அப்படின்வோம். கல் எப்படி இருக்கும்,
பாறாங்கல்ல தூக்கினா, அதுபோல கனமுடையதாகவும் பளபளப்பு உடையதாகவும் உடையவர்தான் இந்த வாழ்நுதல் நெற்றி. இந்த வாழ்நுதல் நெற்றியினுடைய பெருமை குங்குமம் விடுவதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்த இதில் சொல்லும்போது இனம் அப்படின்றாங்க. இனம் என்றால் அந்த மக்கள் ஒரு இனம். இப்போ காடு இருக்கு இல்லைங்களா, புவனம். புவனம் என்பது காடு. அந்த காட்டிலே வாழக்கூடியவர் சிவன், புவனம், அடுத்தது கணம், அடுத்தது இனம். இந்த 4 சொல்லும்போது புவனம் என்பதுக்கு காட்டு. அந்த அடர்ந்த காடுகளில்தான் யார் இருப்பார்கள் என்றால் முனிவர்கள் அங்கே உட்கார்ந்துட்டு என்ன செய்வாங்க, தவம் செய்து சிவபெருமானை அடைவார்கள். இங்கே கடைசி வரியில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இனம் என்று சொல்கின்றார். இனம் என்பது என்ன? கூட்டம். ஒவ்வொரு கூட்டம் இருக்கும். அந்த இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள்லாம் என்ன இனம் அப்படின்னா, நாங்கள்லாம் ஆசிரியர் இனம், நாங்கள் எல்லாம் மருத்துவர் இனம். இப்படி எந்த தொழிலை செய்கிறாங்களோ அந்த தொழிலை வைத்து கொண்டு கூட எங்கள் கூட்டம் வந்திருக்கு பாருப்பா அப்படின்வாங்க. நம்ம ஜாதியை பற்றி இங்கே பேசலை. ஆனால் இங்கே இனம் என்பது காட்டிலே இருக்கக்கூடிய மான் இனம். மான்கள் கூட்டமாக வரும். அந்த மான்கள் கூட்டமாக வருகின்ற பொழுது ஆண் மானானது பெண் மானை கண்டு மயங்கி நிற்கும். அதுபோல சிவபெருமான் மயங்கி நிற்கக்கூடியவர்களாக யாரை இங்கே எடுத்துக்கலாம்னா, முதல் உடைய நெற்றியை உடையவள் தான் இந்த பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவியை அவர் சரி சமமாக அந்த அர்த்தநாரீஸ்வரர் உடைய உடலை தருகின்றார். அதுக்கு பிருங்கு முனிவர் தான் காரணமாக அமைகின்றது. அவர் தான் சொல்றாரு, எனக்கு நான் சிவனை மட்டும்தான் வணங்குவேன்னு சொல்லுவார். சிவனை மட்டும் வணங்குறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிவனை வணங்குகின்ற பொழுது கூட யாரை சேர்த்து வணங்கணும்? தாயாரையும் சேர்த்து வணங்கினால்தான் சிறப்பு என்பதை அவருக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுத்தே அவருக்கு விளக்கி இருப்பார். அது முன்னால் பதவியில் போட்டிருக்கேன். அந்த கோலை பிடித்து கொண்டெல்லாம் பார்க்கும் பொழுது கூட வெறும் சதை பிண்டமாக, சக்தி இல்லை என்றால் சிவனே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சிவசக்தியினுடைய தாண்டவத்தை இவர் நமக்கு அறிவித்துள்ளார் திருமூலர். அப்படி என்றால் மனிதர்களே, நீங்கள் கூட்டமாக வாழுகின்ற பொழுது பெண்ணை உயர்வுடையவர்களாக போற்றி வணங்குங்கள். பெண்மையை போற்றுங்கள். பெண்மையை போற்றுவதால் உங்களுடைய வாழ்வில் சிறப்படையும். எத்தனை ஆண்கள் பெண்களை போற்றுகிறார்கள்? அப்படி போற்றினால்தான் அவர்களுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். ஏன்னா கணவனும் மனைவியும் பேசுவதை குழந்தைகள் கவனிக்கிறாங்க, நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது. நாம் மட்டுமே தான் பேசுகிறோம், நாம் மட்டும்தான் சண்டையை போட்டுக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் இனம் கவனிக்கிறது. இங்கே சொல்லும் பொழுது அதை சொல்கிறார் அவர். இதில் பல சூட்சுமங்கள் மறைந்திருக்கு. மேற்போகாக பாடுகின்ற பொழுது 4 வரியிலே 4 கருத்துக்கள் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் உள்ளார்ந்த தத்துவம் நம்மை கவனிக்கக்கூடியவர்கள், நம் இனத்தை கவனிக்கக்கூடியவர்கள் நம்முடைய குழந்தைகள். அவர்களை பக்குவமாக எடுத்து சென்றால் வாழ்வில் சிறப்புடையதாக அமையும். குழந்தைகள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். ஆக அந்த குழந்தைகள் நல்லாக இருக்க நமக்காக பாடிய பாடல்தான். இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் பாடி உள்ளார்ந்த அர்த்தத்தை, உள்ளார்ந்த ரகசியங்களை பன்முறை படித்து தேடினால் இன்னும் பற்பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதை கடைபிடித்து வாழுவோம் என கூறி வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி, வணக்கம்.